வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி தேங்காய் சாதம் காராக்கருணை கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கிழங்கை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிழங்கோட தோலை நல்லா செதுக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் வந்ததுனாலே இது நல்லா வெந்துடும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை இப்போ சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கு எல்லாத்தையும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். எல்லா மசாலாவும் கிழங்கு மேலே படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். நல்லா 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே கருவேப்பிலையை போட்டு இறக்கிடலாம். இப்போ கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு அரை மூடி போல் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து ஒரு வானலில் 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 முந்திரி பருப்பை 2ஆக உடைச்சிட்டு நல்லா செவர வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் அதில் கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்த நெய் 1 டீஸ்பூன் இருக்கும், அதையும் ஆட் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். சுவையான தேங்காய் சாதம் காராக்கருணை கிழங்கு வறுவல் ரெடி.